உண்மையில் நீங்கள் சொன்னது போல முதுகலைமானி பட்டம் வரையில் தமிழ் துறையில் சைவ சித்தாந்த துறையில் பெற்றது. குறிப்பாக 2010 கால பகுதியில் அகில இலங்கை இந்து மாமன்றத்தினால் சைவ தமிழ் பண்பாட்டில் வடக்கு கிழக்கு வேதம் என்று நாங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய நாளிலே கல்முனை நெட் வழங்கக்கூடிய ஆளுமைகளின் அரங்கம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்றும் எம்மோடு இணைந்திருக்கக்கூடிய ஒரு கலைஞர், எங்களுடைய கல்முனை பிராந்தியத்தைச் சேர்ந்தவர், பல காலமாக இந்த கல்முனை மண்ணினுடைய கலை வடிவங்களோடு இணைந்து பணியாற்றக்கூடியவர். எனவே எங்களுடைய இந்த மண்ணுக்கு பெருமை சேர்க்கக்கூடியவர்களை உலகறிய செய்ய வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது என்ற அடிப்படையில் கல்முனை நெட் இந்த நிகழ்வை தொடர்ச்சியாக கொண்டு செல்ல காத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் எங்களோடு இணைந்து கொள்கிறார் சைவ புலவர், சைவ பண்டிதர் கஜேந்திர ஐயா அவர்கள் எம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு நாங்கள் பேசலாம். வணக்கம் ஐயா. ஒரு சைவ புலவராக, சைவ பண்டிதராக, சைவம் வளர்க்கக்கூடிய துறையில் இருக்கிறீர்கள். அதே போல ஆன்மீகம் சார்ந்து மட்டுமல்லாது கலைகள் சார்ந்தும் உங்களுடைய பயணம் தொடர்ச்சியாக இருக்கிறது. எனவே எங்களுடைய கல்முனை பிராந்தியத்தில் உங்களை பற்றி ஒரு அறிமுகம் எங்களுடைய கல்முனை நெட் சொந்தங்களுக்காக சிறிய அறிமுகத்தை எங்களுக்காக தரலாமா? நிச்சயமா. என்னை பற்றி சொல்ல போனால் கல்முனை பிராந்தியத்தில் சேனைக்குடியிருப்பு என்னும் கிராமத்தில் பிறந்தது. என்னுடைய ஆரம்ப கல்வியை சேனைக்குடியிருப்பு கணேச மகா வித்தியாலயத்திலும், என்னுடைய உயர்ந்த கல்வியை கமு வெஸ்லி உயர்தர பாடசாலையும் கற்றுத்தேர்ந்தேன். பாடசாலைகளில் அவ்வப்போது கலை ஆர்வம் இருந்தாலும் குறைவான சந்தர்ப்பங்கள் இருந்தமையினால் பாடசாலை காலங்களில் என்னால் இந்த கலைத்துறையில் ஜொலிக்க முடியவில்லை. என்னுடைய கலை பிரவேசமானது பாடசாலை விட்டு விலகியதன் பின்னர் ஏற்பட்ட ஒரு செயற்பாடுதான். குறிப்பாக இள வயதில் இருக்கின்ற பொழுது ஆலயங்களில் இருக்கின்ற புராண படனங்கள் ஓதுகின்ற பொழுது, குறிப்பாக எமது தந்தையாரோடு இணைந்து செயற்படுகின்ற பொழுது அந்த புராண படனம் கேட்டுதல், புராணங்களை பாடுதல் போன்றவற்றில் சிறியனுக்கு சில பயிற்சிகள் ஏற்பட்டது. அதன் காரணமாக உயர்தரம் கற்றதன் பிற்பாடு அடுத்ததாக என்ன செய்யலாம் என்கின்ற பொழுது எனக்கு சிறு ஒரு ஆர்வம் தோன்றியது கலை மீதான. அதன் பின்னர் என்னுடைய கலைமானி பட்டத்தினை என்னுடைய தென்கிழக்கு பல்கலைக்கழகத்திலும், என்னுடைய முதுகலைமானி சைவ சித்தாந்த துறையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலும் கற்க தோன்றியது. குறிப்பாக 2010 கால பகுதியில் அகில இலங்கை இந்து மாமன்றத்தினால் இலங்கையில் இருக்கின்ற சைவ ஆன்மீக பிரசாரர்களை உருவாக்கின்ற வகையில் ஒரு பயிற்சி நெறியை அழைத்திருந்தார்கள். அதன் காரணமாக 2010 கால பகுதியில் யாழ்ப்பாணத்திலே நல்லூரிலே எனது கலைப்பிரவேசமான இடம்பெற்றது. அங்கே ஒரு வருட காலம் தங்கியிருந்து படிக்கக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக யாழ் மண்ணிலே இருக்கின்ற கலை பாரம்பரியங்கள், இலக்கியங்கள் மற்றும் சைவ தொடர்பான இலக்கியங்கள், இலக்கிய மேடைகளிலே பெரியவர்கள் பேசுகின்ற பேச்சுக்கள், பாரதி கண்ணன், இன்றைக்கு இருக்கிற பாரதி கிருஷ்ணகுமாராக இருக்கட்டும், கம்பன் கழகமாக இருக்கட்டும், அத்தனை கழகத்தில் இருக்கிற பெரும் ஜாம்பவான்கள், பேச்சாளர்கள், கவிஞர்கள் போன்றவருடைய பேச்சுக்களை யாழ் மண்ணில் இருக்கின்ற பொழுது கேட்கக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக எங்களுக்கு அகில இலங்கை இந்து மாமன்றத்தினுடைய மறைந்த தலைவர் கந்தையா நீலகண்டன் அவர்களுடைய வழிகாட்டுதலிலும், இன்றைக்கு சிவபூமி அறக்கட்டளையுடைய தலைவராகவும் விளங்குகின்ற எமக்கு வழிகாட்டியாக விளங்கிய கலாநிதி சென்று செல்ல ஆறு திருமுருகன் ஐயா அவர்களுடைய பாசறையிலே வளர்ந்ததன் பிரகாரம் நாங்கள் இந்த பேச்சு துறையிலே ஒரு ஒரு பேச்சுக்கான ஒரு சிறப்பான கட்டமைப்பை கொண்டு செல்ல வேண்டும் என்பதன் காரணமாக என்னுடைய ஆரம்ப பயிற்சிகளை யாழ்மண்ணில் இடம்பெற்றது. அதன் காரணமாக என்னுடைய கன்னி பேச்சியானது 2011ஆம் ஆண்டு திருக்கேதீஸ்வரத்திலே இந்தியாவினுடைய புகழ்பூத்த பேச்சாளர், இந்தியாவினுடைய கண்ணதாசன் கலைக்கழகத்தினுடைய தலைவராக விளங்குகின்ற சரஸ்வதி ராமநாதன், பேராசிரியர் சரஸ்வதி ராமநாதன் அவர்களுடைய தலைமையிலே ஒரு பட்டி மண்டபத்திலே முதலாக திருக்கேதீஸ்வரத்தில் என்னுடைய கன்னி பேச்சு இடம்பெற்றது. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இறைவனுடைய ஆசையினாலும் இங்கிருக்கின்ற மக்களுடைய அபிமானத்தினாலும் இந்த பயணம் தொடர்ந்து கொண்டது.
உண்மையில் நீங்கள் சொன்னது போல முதுகலைமானி பட்டம் வரையில் தமிழ் துறையில் சைவ சித்தாந்த துறையில் பெற்றிருக்கிறீர்கள். அதே நேரத்தில் கலைத்துறையில் பாடசாலை காலத்தில் ஆர்வம் இருந்த போதும் உங்களுக்கான மேடைகள் கிடைக்கவில்லை, பெரிய அளவில் அங்கு பிரகாசிக்கவில்லை என்று சொல்லியிருந்தீர்கள். எனவே ஒரு பேச்சாளராக வர வேண்டும் என்ற ஆசையை நீங்கள் யாழ் மண்ணில் இருந்து தொடங்கி இன்று உலகளாவிய ரீதியில் பல மேடைகள் கண்டிருக்கிறீர்கள். உண்மையில் இந்த ஆர்வம் ஆரம்பத்தில் வந்ததற்கும் இப்போது நீங்கள் அடைந்திருக்கக்கூடிய உயரத்துக்குமான தொடர்பை பார்க்கிற போது தற்காலத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஆர்வப்பட்டாலும் கூட அந்த இடையிலிருந்து விடக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது. எனவே உங்களுடைய இந்த முயற்சியை முன்னெடுத்து செல்வதற்கு துணையாக இருந்த களங்கள் எவ்வாறாக உங்களை வழிபடுத்தியது, எவ்வாறு நீங்கள் பட்டை தீர்க்கப்பட்டீர்கள் என்கின்ற விடயங்களை எங்களுக்கு ஒரு சிறு சொல்ல முடியுமா? நிச்சயமா. இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் மத்தியில் ஒரு விடயத்தை ஒரு சமூகத்தில் ஒரு மேடையில் இருந்து துணிச்சலாக தன் கொண்டு வந்த கருத்தை சொல்லுவது என்பது எல்லாராலும் முடியாத காரியம். சிறியனுக்கும் அது ஆரம்பத்தில் இருந்ததுண்டு. முதலாவது, எனக்கு நிறைய விடயங்கள் தெரிந்தாலும் நான் அதை எல்லோர் மத்தியிலும் சொல்லுவது தயக்கப்பட்டவன் தான். அதை நான் எப்படி வெற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக இருக்கின்ற பொழுது எனக்கு முதலாக கிடைத்த மேடையிலே சுமார் 3000 மக்கள் கூடியிருந்த மேடையில் கிடைத்தது. அந்த மேடையில் கிடைக்கின்ற பொழுது எனது பேச்சுக்கு மக்கள் கொடுத்த ஆரவாரம் இன்று வரைக்கும் என்னுடைய காதுகளில் ஒலிக்கிறது. ஒரு கலைஞனுக்கு எப்பொழுதும் அவனுக்கு சமூகத்தில் கிடைக்கின்ற பாராட்டுகள் தான் முதலாவது. கைத்தட்டுகளை விட ஒரு கலைஞனுக்கு உயர்ந்த அங்கீகாரம் எதுவும் கிடைக்காது. அந்த கைத்தட்டுக்கள் கிடைத்ததன் பிரகாரம் யாழ் மண்ணிலே நான் கண்ட விடயங்கள், குறிப்பாக அங்கு இருக்கின்ற பேச்சாளர்களாக இருக்கட்டும், ஆலயங்கள் பேச்சாளர்களை கௌரவிக்கின்ற விடயங்களாக இருக்கட்டும், அந்த பேச்சு மேடைகளுக்கு கொடுக்கப்படுற விடயம் குறிப்பாக எமது பிரதேசத்தில் அது சரியாக கொண்டு செல்லப்படவில்லையா, அது என்ன ஒரு காரணம், ஏன் தடைப்பட்டு இருக்கின்றது என்ற காரணத்தின் காரணமாகும். குறிப்பாக நான் என்ன செய்தேன் என்றால், அதை எமது பிரதேசங்களில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதை என்னுடைய 23வது வயதிலிருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு ஆலயங்களிலும் போய் முதற்கட்டமாக இப்படி ஒரு பேச்சு இருக்கிறது, இதை செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு ஆலயங்களை நாங்கள் கேட்டுக்கொண்டோம். அவர்களுக்கும் அது தொடர்பாக தெரியாது. ஒவ்வொரு களங்களாக நான் நினைக்கின்ற ஒவ்வொரு பேச்சுக்கள் முடிந்து வருகின்ற பொழுது சுமார் 12 மணி வரைக்கும் வரும். இங்கிருந்த மட்டக்களப்பு தேசம் வரைக்கும் சென்று ஒவ்வொரு களத்திலும் இருக்கின்ற மக்களுக்கு எமது தமிழ் மரபினையும் பண்பாட்டையும் சைவத்தின் பெருமையும் அவர்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஒரே குறிக்கோள் தான் காரணம். அதை அவர்கள் கற்ற கல்வியினுடைய பயன் உள்ளது பிறருக்கு கொடுத்தலில் தான் இருக்கிறது. அதை கொடுப்பதற்காக நான் என்ன செய்தேன், என்னுடைய பேச்சை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தினேன். மெல்ல நான் கொண்டு வந்த நோக்கம் என்னுடைய அறிவை மற்றவர்களுக்கு கொடுப்பது. அதன் காரணமாக நானும் சற்று வளரத் தொடங்கினேன். ஒவ்வொரு மேடைகளும் என்னை பட்டதிட்டுக் கொண்டிருக்கிறார். அங்கு இருக்கின்ற மக்கள், ஒரு கிராமிய மக்கள் எல்லாம் வஞ்சகம் இல்லாமல் வந்து தம்மை நல்லா இருக்கிறது தலையை தட்டி கொடுப்பார்கள், கன்னத்தை கிள்ளி கொடுப்பார்கள், வேறு ஒன்றுமே கிடைக்காது. அதுதான் எனக்கு மிகப்பெரிய ஒரு பரிசாக இருந்தது. அதன் காரணமாக அந்த ஒரு பரிசுத்தமான அன்புக்கு எனக்கு கிடைக்கின்ற அந்த பரிசுக்காகவே நான் நிறைய அதன் பின்னாலே ஓடத் தொடங்கினேன். ஓடத் தொடங்கினது மட்டுமல்லாமல் நிறைய வாசிக்க தொடங்கினேன். இன்றைய காலங்களில் ஒரு பேச்சு எடுக்க வேண்டுமாக இருந்தால் எல்லாரும் சொல்லுவார்கள், எனக்கு நான் எப்போ நீங்கள் கூப்பிட்டாலும் பேசுவேன், இந்த அன்புட சரியாக சொல்லுவேன். எனக்கு நான் நிறைய விஷயம் படித்திருக்கிறேன், நான் நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் இந்த நிமிஷமே பேசக்கூடியான்னு சொல்லுவாங்க. ஒரு ஆசிரியத்துவமும் சரி, ஒரு பேச்சாளரும் சரி, எப்பொழுதும் ஆயத்தம் இல்லாமல் எந்த வழிக்குமே போகக்கூடாது. ஒரு முறை நாவலரை உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய பண்டிதர், அவருக்கு தெரியாத விடயங்களே இல்லை. ஒரு நாள் பேசுவதற்காக ஒரு ஆலயத்தில் கூப்பிடுகின்ற பொழுது ஆயத்தம் இல்லை என்கின்ற தலைப்பில் ஆறுமுகனார் பேசுகிறேன். ஏனென்றால் நாங்கள் ஒவ்வொரு வார்த்தைகளும் சமூகத்தில் நாங்கள் விதைக்க போகின்ற நெல்மணிகள், அதில் எந்த விதமான பதர்களும் வரக்கூடாது. ஒரு சொல் வந்து பிழையாகி போனால் அறச்சொல்லாகி. இன்று நவீனகால பேச்சாளர்களாக இருக்கட்டும், மேடை பேச்சாளர்களாக இருக்கட்டும், நிறைய பேர்களுடைய திருநாட்டில் அறச்சொல்கள் நிறைந்திருக்கிறது. ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஆயத்தம் இல்லாமல் அவர் செல்வது காரணம். எனவே நான் என்னுடைய களங்களை நான் மிகவும் நேர்த்தியாக பயன்படுத்தினேன். ஆயத்தப்படுத்தல் என்பதிலே என்னுடைய ஆசிரியர் போன்றிருக்கிறார்கள், இவருடைய ஆயத்தம் இல்லாமல் நீ சொல்ல வேண்டாம் என்றார். இன்று வரை நான் ஒவ்வொரு பேச்சு மேடையும் நான் நினைத்துக் கொள்வது இதுதான் என்னுடைய முதல் மேடை. அப்படி நினைப்பதனால்தான் இன்று வரைக்கும் இந்த உலகை சூழலில் என்னாலும்
ஓரளவுக்கு வியாபித்திருக்க முடியும். சொல்லாயுதத்தால் எதையும் வெல்லலாம் என்பார்கள். அப்படி உங்களுடைய சொல் நாவன்மையால் பல மேடைகளை கட்டி ஆண்டுகிறது. உண்மையில் வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய பல கலைஞர்கள், சொற்பொழிவாளர்கள் அல்லது பேச்சாளர்கள் எல்லாம் கிழக்கு மாகாணத்துக்கு வந்து பேசிய அனுபவங்கள் இருக்கிறது. ஆனால் நீங்கள் அண்மை காலமாக அதிகளவில் வடமாகாணத்தினுடைய பல ஆலய மேடைகளில் பேசி வருவதை எங்களால் காணக்கூடியதாக. உண்மையில் அந்த வடக்கு மண்ணில் பேசுகின்ற போது உங்களுடைய அனுபவம், அதே போல கிழக்கிலிருந்து சென்றவன் என்ற அடிப்படையில் உங்களை அங்கு கௌரவிக்கின்ற விதமும் எவ்வாறு இருக்கிறது என்பதை ஒரு சிறிய விளக்கம். நல்லதொரு கேள்வி. தமிழருடைய பண்பாடுகள் இன்றைக்கும் பிரியாது. குறிப்பாக எங்களுக்கும் வடபுலத்துக்கும் நிறையவே பண்பாட்டு தொடர்புகள் காலங்காலமாக இருந்து வந்திருக்கின்றன. குறிப்பாக ஒரு காலங்களில் வடகிழக்கில் இருந்து பெண் எடுத்த ஒரு மரபு கூட எங்களுக்கு இருக்கிறது. இன்றைக்கு என்ன செய்திருக்கின்றது என்றால் அதனுடைய போக்கு மாறி இருக்கிறது, மக்களுடைய மனங்கள் மாறிக்கிறது, கலைஞருடைய எண்ணங்களும் மாறி இருக்கிறது. ஒரு காலங்களில் வடபுலத்தில் இருக்கின்ற பெரியவர்கள் பேச்சாளர்களை கிழக்கு மண்ணுக்கு கொண்டு வந்து பேசுகின்ற மரபு இருந்தது. பெரியவர்கள், நிறைய பெரிய படித்தவர்கள் எல்லோரும் வந்திருக்கின்றனர். ஆனால் எங்களை போன்ற இளையவர்களை அங்கிருக்கின்ற பெரியவர்கள் இன்னும் வளர்த்துவிட வேண்டும் என்று எண்ணம் கொண்டிருக்கிறார். அதனால் அங்கிருக்கின்ற பெரிய ஆலயங்களில் இலங்கையினுடைய எல்லா பகுதியிலும் இருக்கின்ற பேச்சுத்துறையாக இருக்கட்டும், வளர்கின்ற கலைஞர் ஊக்குவிக்கின்ற ஒரு மனோநிலை இப்பொழுது வடபுலத்திலேயே துளிர்விட துவங்கியிருக்கின்றது. அதன் காரணமாக சிறியனுக்கும் அந்த வாய்ப்புக்கு கிடைத்திருக்கின்றது. அதன்படியே என்னாலும் ஓரளவுக்கேனும் செய்ய முடிகிறது. அந்த ஆலயங்களிலே நிறைய ஆலயங்கள், புகழ்பெற்ற ஆலயங்களிலே இறைவனுடைய திருவருளால் என்னாலும் இந்த சொற்பொழிவுத்துறையை அங்கேயும் கொண்டு சேர்க்க முடிகின்றது என்பது உண்மையிலே ஒரு பெரிய விடயமாக இருக்கிறது. ஏனென்று கேட்டால், வாழ்ந்தது எல்லாமே கிழக்காக இருந்தாலும் எனக்கு அறிவு புகட்டிய மண் வடபுல மண். அதை நான் இன்றைக்கும் மறந்துவிடக்கூடாது. அங்கிருக்கின்ற என்னுடைய கலைத்துறையாகட்டும், என்னுடைய சமூக பணிகளை அரவணைத்தவர்கள் அத்தனை பேரும், என்னுடைய குருமார்கள் அத்தனை பேரும் வடபுலத்தை சார்ந்தவர்கள். எனவே நான் வடபுலம் கிழக்கு என்ற பாரம்பரியம் மிக்க ஒரு விடயத்தில் எங்களுக்குள்ள எந்த விதமான பிரிவினையும் இல்லை. குறிப்பாக அங்கிருக்கின்ற மக்கள், ஆலயங்கள் இப்படி கிழக்கு மண்ணிலே இருந்து வருகின்றவர்களை மிகச்சிறப்பாக வரவேற்பு இன்றைக்கும் என்னை திக்குமுக்காட வைத்திருக்கின்றது. சிறப்பான உபசரிப்புகளாக இருக்கட்டும், அவர்கள் தந்த அங்கீகாரமாக இருக்கட்டும், இன்னும் பல மேடைகள் உருவாக்கி தருவதாக இருக்கிறார்கள். நிச்சயமாக அடுத்த முறை வர வேண்டும், நீங்களும் இந்த மண்ணில் பேச வேண்டும் என்கின்ற வார்த்தைகளை என்னுடைய செவிகளுக்கு விதைத்திருக்கிறார். அதன் காரணமாக இங்கிருக்கின்றவர்கள் அங்கே செல்வதும், அங்கிருக்கின்றவர்கள் இங்கே வருவதுமான ஒரு நல்ல ஒரு சமிச்சை இப்பொழுது இருக்கின்றது. ஒரு கலைகளினால் பல பிரிவினைகள் அகலும் என்ற நம்பிக்கை எனக்கும் இருக்கின்றது. ஒரு கலைஞனுக்கு விருதுகளும் பாராட்டுகளும் உண்மையில் முக்கியமானது. எனவே அந்த விருதுகள் கிடைக்கின்ற காலப்பகுதி எங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டி நாங்கள் உச்சத்தில் இருக்கிற போது அந்த விருதுகள் கிடைத்து விட வேண்டும் என்பதும் ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். எனவே அண்மையில் நாங்கள் பார்க்க கிடைத்தது, தலைநகரிலே உங்களுக்கு ஒரு விருது வழங்கி வைக்கப்பட்டிருக்கிறது, இளம் கலை வித்தகர் என்கிற விருது. எனவே அந்த விருது கிடைத்தது தொடர்பான அனுபவங்களை எங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக ஒரு கலைஞனுக்கு ஒரு விருது என்பது அவனுடைய சமகாலத்தில் கிடைத்தால் அது மிகப்பெரிய ஒரு மகிழ்வையும், அடுத்த கட்டத்துக்கு அந்த கலைப்பயணத்தை அவன் கொண்டு செல்வதற்கு ஒரு உந்து சக்தியாக மாறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. குறிப்பாக சிறியனுக்கு இந்த கொழும்பிலே நடைபெற்ற இனிய நந்தவனம் மாதாந்த சஞ்சிகை இதழும், டென்மார்க்கிலே இருக்கின்ற கணேச நாட்டிய சேத்திரம் என்கின்ற நடன பள்ளியும், அதனோடு இயைந்து கொழும்பிலே இருக்கிற தமிழ்ச்சங்கம் இணைந்து 3 நிறுவனங்கள் இணைந்து இந்த நிகழ்வை நடத்தியிருந்தார்கள். முப்பெரும் விழா என்ற தலைப்பிலே இடம்பெற்றது. குறிப்பாக பல்வேறு ஆளுமைகளை அங்கு கௌரவித்து, குறிப்பாக இனிய நந்தவனம் என்கின்ற ஒரு மாதாந்த சஞ்சிகை இந்தியாவிலே 30 வருடங்களாக வெளியிடுகின்ற சஞ்சிகை. அதிலே என்ன செய்கிறார்கள், அதனுடைய வெளியீடு இங்கே நடைபெறுகின்ற பொழுது வெறுமனே வெளியீடாக இல்லாமல் 4 கலைஞர்களையாவது அந்த நிகழ்வில் தூக்கி விட வேண்டும், அவர்களுக்கு பாராட்டுகள் செய்ய வேண்டும் என்ற உயரிய நோக்கம் அன்றைக்கு இருந்தது.
அதன் காரணமாக என்னுடைய கலைப்பயணத்திலும் சரி, என்னுடைய சமூக பணியிலும் சரி, மிகவும் உறுதுணையாக இருக்கின்ற ஒரு பெருமாட்டி டென்மார்க் கணேச நாட்டிய சேத்திரத்திலே இருக்கின்ற திருமதி சசிதேவி அம்மையார் அவர்கள். அவர்கள் டென்மார்க் தேசத்திலே இருந்து தன்னுடைய நடன கல்வியை, கலையை அங்கிருக்கின்ற சிறார்களுக்கு பெரும் சவாலுக்கு மத்தியில் கற்றுக் கொடுத்து வருகின்றார். அவர்கள் ஈழதேசத்திலே வந்து பல பணிகளை செய்திருக்கின்றார். அந்த பணிகளின் காரணமாக ஈழத்திலே இருக்கின்ற வளரும் கலைஞர்களையும் கௌரவிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் என்னையும் அந்த உயரிய சபையிலே என்னையும் கௌரவித்திருக்கின்றார். குறிப்பாக சிறியனுடைய கலைப்பயணத்தில் பேச்சுக்கலை மாத்திரம் இல்லாமல் வில்லுப்பாட்டு, அதே போன்ற எழுத்தாக்கம், ஆய்வு பணி, இவற்றுக்கு மூன்றையும் சேர்த்த வகையிலே சிறியனுக்கு இளங்கலை வித்தகர் என்கின்ற பட்டத்தை கொழும்பு தமிழ்ச்சங்கத்திலே பெறக்கூடியதாக இருந்தது. உண்மையிலே கொழும்பு தமிழ்ச்சங்கத்திலே பல மேடைகளிலே பல பேச்சாளர்களை கீழ் அரங்கத்திலே இருந்து ரசித்த எனக்கு அன்றைய தினம் அந்த மேடையில ஏறி ஒரு எமது பணிக்காக ஒரு விருது வாங்குவது என்பது அலாது பிரியம். அது ஒரு மகிழ்ச்சிக்கு எல்லையற்றது என்றே கூற முடியும். உண்மையில் அந்த நிகழ்வு என்றைக்கும் என் மனதில் பசுமரத்தாணியாக பதிவு. நீங்கள் சொன்னது போல அந்த இளம் கலை வித்தகர் விருதுக்கு எங்களுடைய கல்முனை நெட் ஊடக வலையமைப்பின் சார்பில் வாழ்த்துக்களை சொல்லிக் கொண்டு, தொடர்ச்சியாக நீங்கள் அதற்கு முந்தைய வருடத்தில் இளம் கலைஞர் விருதினை பெற்றிருக்கிறீர்கள். கிழக்கு மாகாண பண்பாட்டு திணைக்களம் வழங்கியிருக்கக்கூடிய அந்த உயரிய விருது. அதே போல இன்னும் பல விருதுகளுக்கு நீங்கள் சொந்தக்காரராக இருக்கலாம். எனவே இதுவரையில் உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய விருதுகள் தொடர்பான விடயங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். கடந்த வருடம் கிழக்கு மாகாண பண்பாடு திணைக்களத்தினால் இளங்கலைஞர், அதே போல கல்முனை பிரதேச செயலகத்தினூடாக கலைஞர் சுவதம் விருது கிடைக்கிறது. இலங்கை திரைப்பட கூட்டுத்தாபனத்தோடு இணைந்து சங்கவி பிலிமேக்கர்ஸால் கலா விபூஷணன் விருது கிடைத்திருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து இந்து சமய கலாசார அலுவல் திணைக்களத்தினால் கலைமானி விருது கிடைத்திருக்கின்றது. இப்படி கலை தொடர்பான விருதுகள் கிடைத்திருக்கின்றது. இருந்தாலும் எப்பொழுதும் இதை விடவும் பல நிறுவனங்களூடாக, சமய மன்றங்களூடாக சில விருதுகள், பட்டங்கள் கிடைத்திருக்கின்றன. அதை தொடர்பாக படித்ததில் இருந்து கேட்கின்ற பொழுது நான் எப்பொழுதும் பேருக்கு பின்னால் போடுகின்ற இரண்டு பட்டங்கள். ஒன்று என்னுடைய கலைமானி, ஒன்று முதுகலைமானி. முன்னராக எனக்கு சமயத்துறையில கிடைத்த ஒரு பட்டங்கள் என்று கேட்கின்ற பொழுது சைவ வித்தகர் பட்டம். 2 வருடங்கள் யாழ்மண்ணிலே தங்கியிருந்து படித்து அதனூடாக பெற்றதன் பயனாக எனக்கு சைவ வித்தகர் பட்டம் முதலாக கிடைத்தது. பின்னர் இலங்கை சைவ புலவர் சங்கத்தினுடைய சைவ புலவர் பரீட்சையிலே நான் சித்தியடைந்த பிரகாரம் சைவ புலவர் பட்டம், மட்டக்களப்பு சைவத்தமிழ் மன்றம், அகில இலங்கை பண்டிதர் சபை ஆகியன இணைந்து நடாத்துகின்ற சைவ பண்டிதர் பட்டம் ஆகியன கிடைத்திருக்கின்றன. அதே போல பல ஆலயங்கள், பழைய நிறுவனங்கள் ஊடாக நிரம்ப விருதுகளும் பட்டங்களும் வாய்த்திருக்கின்றது. அக்காலத்தின் அருமை கருதி நான் தவித்திருக்கின்றேன். எனவே இவ்வாறான பட்டங்கள் இருந்தாலும் எப்பொழுதும் ஒரு கலைஞனுக்கு நீங்கள் சொல்வது போன்று அந்த சனத்திலே ஒரு பேச்சு மேடையாக இருக்கட்டும், அங்கே மேடையில் இருந்து வருகின்ற பொழுது எங்கள் சமூகத்தில், எங்கள் பிரதேசத்தில் எம்மவர்கள் பாராட்டுகின்ற பாராட்டுக்கு எந்த பட்டங்களும் விடுகிறது. எப்பொழுதும் வாழ்த்துக்கள் என்பது, ஒரு கலைஞனுக்கான வாழ்த்துக்கள் என்பது எப்பொழுதும் தாமதமாகிவிடக் கூடாது என்பது நான் நீங்களும் நிறைய கலை தொடர்பான ஒரு பயணத்தை மேற்கொள்ளுகின்றவர்கள் என்றதுனால உங்களுக்கும் அதனுடைய வழிபுரிந்து உலகெல்லாம் சேர்ந்து பாராட்டும் பொழுது இப்போ மயிலவர் எப்படி தம்பி நான் உங்களையும் அந்த நிகழ்வில் கண்டிருக்கின்றேன் வாழ்த்துக்கள் என்று கூற மாட்டார்கள். ஏற்கும் எந்த கலைஞருக்கும் இருந்தது. அதுக்கு நான் விதிவிலக்கல். எனவேதான் தாமதமாகின்ற நீதி, தாமதமாக கிடைக்கின்ற பட்டங்களும் எப்பொழுதும் உரிய இடத்தில் சென்றடையாது என்பது என்னுடைய நம்பிக்கை. இருந்தாலும் ஒரு ஆறுதலாக ஏற்றுக்கொள்கிறேன்.
கிராமங்கள் தோறும் புலவர்களையும் பண்டிதர்களையும் உருவாக்குவதற்கான ஒரு முயற்சியாக ஒரு சொற்பொழிவாளர் ஒன்றியத்தை நிறுவி அதனூடாக உங்களுடைய கனவுகளை மெய்யாக்கி கொண்டிருக்கிறீர்கள், நனவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். எனவே நீங்கள் இட்ட விதை இப்போது விருட்சமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கு உண்மையில் எங்களுடைய கல்முனை நேற்று ஊடக வலையமைப்பின் சார்பில் மீண்டும் வாழ்த்துக்களை சொல்கிறோம். இப்படியான உயரிய எண்ணங்களை கொண்டவர்கள் எங்களுடைய சமூகத்துக்கு தேவை என்ற அடிப்படையில். எனவே இது தொடர்பாகவும் ஏனைய கலை சார்ந்த விடயங்கள் தொடர்பாகவும் உங்களோடு பேசுவதாக இருந்தால் இன்னும் நிறைய விஷயங்களை பேசிக்கொண்டே இருக்கலாம். நாங்கள் பார்க்கக்கூடிய எங்களுடைய உறவுகளுக்கும் நேரம் என்கின்ற ஒரு விஷயம் மிக முக்கியமானதாக இருப்பதன் காரணமாக நாங்கள் ஒரு குறுகிய நேரத்துக்குள்ளே சில விடயங்களை உள்ளடக்க வேண்டிய தேவை காரணமாக இறுதியாக எங்களுடைய கல்வி நேற்று ஊடக வலையமைப்பை தொடரக்கூடிய எங்களுடைய உறவுகளுக்கு, எங்களுடைய சமயம் சார்ந்தவர்களுக்கு, கலை விரும்பிகளுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரைகள், ஆலோசனைகள் எப்படியாகவும் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அவற்றை எங்களுடைய உறவுகளோடு பகிர்ந்து கொள்ளலாம். நிச்சயமாக ஆன்மீகம் தொடர்பாக இருக்கிறோம் என்று சொல்ல போனால் எங்களுடைய கிராமங்கள் எப்பொழுதும் பண்பாடுகளையும் மரபுகளையும் வழக்காறுகளையும் கொண்டு அமைந்திருக்கின்றன. உறவுகளுடன் கலத்தலும் உறவுகளுடன் மகிழ்தலும் இறையியலும் கூடுதல் தான் ஆன்மீகம் என்று என்னை பொறுத்தவரைக்கும் தெளிவு. குறிப்பாக ஆலயங்களுக்கு செல்வதாக இருந்தால், ஒரு காலத்தில் ஒரு ஆலயத்துக்கு ஒரு குழந்தை செல்வதானால் தாய், தந்தை, சகோதரர்கள் குடும்பமாக சென்று கோயிலை போய் கும்பிட்டு விட்டு கோயிலில் இருக்கின்ற பிரசங்கங்களை கேட்டு விட்டு வருகின்ற பண்பு இருந்தது. இன்றைக்கு திசைக்கு ஒருவராக நாங்கள் ஆலயங்களுக்கு சென்று குழந்தைகளை ஆலயங்களுக்கு கொண்டு போய் சென்று எப்படி வழிபடுத்த வேண்டும் என்பதை நாங்கள் மறந்துவிட்டோம். பிள்ளைகளை பெற்றோர் தங்கள் கைகளுக்குள் வைத்திருக்கிறார். தொண்டு செய்வதற்கு இன்றைக்கு யாருமே வருவதற்கு முன் வருவது. ஆலய பணிகளாகட்டும், திருவிழா காலங்களில் இருக்கின்ற பணிகளிலே ஒரு சில இளைஞர்களும் ஒரு சில பெரியவர்களும் தான் முனைத்து நிற்கின்றார்கள். மற்றவர்கள் எல்லாம் தங்களுக்கு வேலை இல்லை, தாங்கள் எந்த நேரமே வேலையிலே அவர்கள் நெருக்கடியாக இருக்கின்றார்கள் என்ற நினைப்பிலே எல்லோரும் இருக்கின்ற கொண்டிருக்கிறது. ஒரு அறப்பணி செய்வதன் ஊடாகத்தான் சமூகத்தை முன்னோக்கி நிற்க வேண்டும். என்னுடைய ஒரே ஒரு சிந்தனை, ஆலயங்கள் அறச்சாலைகளாக மாறணும். ஒரு ஆலயம் அறச்சாலையாக மாற வேண்டும் என்பதில் என்னுடைய திடமான நம்பிக்கை இருக்கின்ற புகழ்பூத்த ஆலயங்கள் இருக்கின்றது, விளக்கு பகுதிகளாக இருக்கின்றன, மிகப்பெரிய பொருளாதார வளங்களை கொண்ட ஆலயங்களாக இருக்கின்றன. ஆனால் அவை இன்னும் மாற்றப்பட வேண்டும், மாற்றம் பெற வேண்டும். ஒரு சில ஆலயங்கள் செய்கின்றன, நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் எதை செய்ய வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும் என்பதில் ஆலயங்கள் முனைப்பு காட்ட வேண்டும். அதிகளவான ஆலயங்கள் இன்றைக்கு நீதிமன்றங்களில் இருக்கின்றன. குறிப்பாக விட்டுக் கொடுப்பின்மை, குறிப்பாக மேல்தட்டு வல்லாதிக்கம் இன்றைக்கு ஆலயங்களில் இருக்கின்றன. அதை நாங்கள் மறுக்க முடியாது. இவற்றிலிருந்து என்னுடைய இளைஞர்களுக்கு நாங்கள் எவற்றை கொண்டு சேர்க்க போகின்றோம், ஆன்மீகம் என்ற தூய்மையான ஆன்மீகம் என்ற இதை நாங்கள் காட்டப் போகின்றோம் என்கின்ற கேள்வி, பயங்கள் ஒவ்வொருவருடைய ஆழ்மனதிலும் உதிக்க வேண்டும் என்பதால் ஆன்மீகம் வளர வேண்டும் என்றால் அறப்பணி செய்ய வேண்டும். அறப்பணி செய்ய வேண்டும் என்றால் தொண்டு பணியில் இறங்க வேண்டும். தொண்டனாக இருப்பவன் எந்த நேரமும் சமூகத்துக்கு சேவை செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும். சுவாமி விவேகானந்தர் சேவையினோடாகத்தான் இறைவனை காணலாம் என்றிருக்கிறார். ஆறுமுகநாவலர் அவர்கள் தொண்டு செய்வதனூடாக இந்த உலகத்துடைய மாற்றத்தை கொண்டு வரலாம். சுவாமி விபுலானந்தர் அவர்கள் தொண்டையே தன்னுடைய வாழ்வினுடைய லட்சியமாக கொண்டிருக்கிறார். அதனாலதான் அவர்கள் இன்றைக்கு மகானாக இருந்து கொண்டிருக்கிறார். எனவே ஒரு அறப்பணியும் தொண்டு பணியும் சேர்வதனூடாகத்தான் ஆன்மீகத்தை அடைந்து கொள்ளலாம். இன்றைய ஆலயங்களுடைய செயற்பாடு தான வேடிக்கைகளிலும் களியாட்ட நிகழ்வுகளிலும் கொடுக்கின்ற முக்கியத்துவம் கலைகளை வளர்ப்பதற்கு இல்லை என்பது என்னுடைய மனக்குறையாக இருக்கிறது. இதை பார்த்திருக்கின்ற பல ஆலயத்துடைய தர்மகர்த்தாக்கள் என்னையும் வஞ்சிக்கக்கூடும். எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. இந்த நல்ல கருத்துக்களை விதைக்கின்ற பொழுது பல ஆலயங்களில் எனக்கு பேச்சு மறுக்கப்பட்டிருக்கிறது. அதை கண்டு நான் எப்பொழுதும் அஞ்சியதும் இல்லை, அஞ்ச போவதும் இல்லை. ஒரு செயற்பாட்டை ஒரு மாற்று சமூகமாக இருக்கட்டும், எங்கள் இளையவர்கள் வான வேடிக்கை என்றால் எதற்கு நடத்தப்பட்டுகின்றது என்றால், எங்களுடைய கற்கால மனிதர்கள் தங்களுக்குள்ளால இனக்குழுக்களுக்குள்ளே இருக்கின்ற ஒரு தகவல் தொடர்பாடலுக்காக இந்த வெடியை போட்டு வந்தார்கள்.
ஒரு மரண வீடுகளில் ஒரு மரண பிரேதம் எடுக்கின்ற பொழுது ஒரு சமிச்சைக்காக ஒரு சத்தத்தை ஒலிக்க செய்வார்கள். அதன் மூலம் அந்த இடத்துக்கு வருவார்கள். ஆனால் இன்றைக்கு மரண வீடுகளில் பார்த்தீர்களா என்றால் விலை உயர்ந்த பட்டாசுகள். ஆலயங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு காலங்களில் ஒவ்வொரு வீடுகளும் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு தொலைவிலே ஒவ்வொரு வீடுகளும் இருக்கு. இன்றைக்கு நெருக்கமாக இருக்கிறது. எல்லோரையும் இரவு வேளையில் கூப்பிட வேண்டும். ஆக என்ன செய்வார்கள் என்றால் அந்த வெடிச்சத்தத்தை கொளுத்துகின்ற பொழுது இடையிலே இருக்கின்ற விலங்குகள் விலகியோடும் அவர்கள் நேரத்துக்கு வந்து விடுவார்கள். ஒரு சமைச்சை கொடுப்பதற்காகத்தான். இன்றைக்கு எல்லாரும் அதிநவீன சொகுசு வாகனங்கள் வைத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு சமைச்சை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இன்றைக்கு ஆலயங்கள் கௌரவத்துக்காக வேண்டி இந்த பட்டாசு கொளுத்தலை செய்கிறார்கள். அதுக்கு பேர் கூட வெடி திருவிழான்னு வைத்திருக்கிறார்கள். எனக்கு தெரிந்த மகோத்சவங்களில் அப்படி ஒரு திருவிழாவை நான் கேட்டதில்லை. ஆனால் இன்றைய காலத்தில் வைத்திருக்கின்றார்கள். இதை நான் சொல்லுகின்ற பொழுது இதை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களில் நிறைய பேர் அதை வஞ்சிக்க கூடும். ஒரு திருவிழாவும் இல்லை, நீங்கள் கொளுத்துங்கள். ஆனால் அதை கொஞ்சம் மற்றவர்களுக்கும் ஒரு ஒரு என்னன்னு சொல்வது, அவர்களுக்கு ஒரு தொந்தரவு இல்லாமல் இருக்கிறது. நீங்கள் பார்க்கலாம், இன்றைக்கு கதிர்காமம் ஆலயம் பழமை பெருந்திய ஆலயம். கதிர்காம ஆலயத்தினுடைய சொத்து மதிப்புகள் எத்தனை கட்டுப்படிகளை அவர்கள் கொடுத்தார். இந்த சமூகம் கொடுக்கவில்லை. என்ன செய்கிறார்கள்? அந்த சமைக்கை ஒழுக்கிறதுக்காக மர வேர்களில் இருந்து இருக்கின்ற சவுக்கை பயன்படுத்தி அதன் மூலம் ஒரு ஒலியை ஏற்படுத்துகிறார்கள். அந்த ஒலி மூலம் அங்கு எங்களுக்கு ஒரு தெளிவு ஏற்படுவது. இப்பொழுது சுவாமி ஊர்வலம் வரப்போம். ஏன் இந்த நடைமுறையை நாங்கள் இன்றைக்கு கொண்டு வரக்கூடாது? ஒரு வேடுவ சமூகத்தில் இருக்கின்றவர்கள் இன்றைக்கு எதிர்காலத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டு சிறப்பான முன்னகர்வை கதிர்காமாலயத்தில் செல்லுகின்ற பொழுது, இவ்வளவு படித்த நாங்கள், இவ்வளவு பட்டம் பெற்ற நாங்கள், படித்த தர்மகத்தாக்கள் இருக்கின்ற ஆலயங்கள் இன்னும் இந்த பட்டாசுகளுக்கு பின்னால் காசை கரையாக்கி கொண்டிருப்பது மனவேதனையாக. இன்றைக்கும் பல அம்மன் ஆலயங்களில் பல அம்மனுக்கு பட்டுச்சாரிகள் பல நிரம்பி வழிகின்றது பெட்டகத்தில். அந்த பட்டுச்சாரிகளை ஊருலகத்தில் இருக்கின்ற பராசக்திகளுக்கு கொடுப்பதில் அவர்கள் தவறு விடுகிறார். உள்ளுக்கு இருக்க அம்மனுக்கு மட்டும் சாத்தி விட்டால் போதும் என்று நினைக்கிறார்கள். உள்ளுக்கு இருக்க அம்மனுக்கு இருக்கிற ஆடைகள், அம்மன் அழகாக இருக்கின்றார். ஆனால் எத்தனையோ பராசக்திகள் இந்த உலகத்தில் அம்மனமாக்கி கொண்டிருக்கிறார். அவர்களுக்கும் அந்த ஆடைகள் போய் சேரட்டும் என்ற எண்ணம் எப்பொழுது எங்களிடம் வருகின்றது, அதுதான் அந்த ஆலயத்தை சிறப்பாக. அதனால்தான் நான் ஆரம்பத்திலே சொல்லி இருந்தேன், ஆலயங்கள் அறச்சாலைகளாக மாற வேண்டும் கருத்து. அதே போல நவீன இன்றைக்கு இருக்கின்ற சினிமாக்கள் ஒரு காலங்களில் கலையை வளர்த்தது என்று சொல்லுகிறேன். நிச்சயமாக கலையை வளர வேண்டும், அந்த இசைக்கலையும் வளர வேண்டும், சினிமா கலையும் வளர வேண்டும். சினிமா பாடல்களுக்கு நாங்கள் எதிரிகள் இல்லை, சினிமா இசைக்குழுக்களுக்கு எதிரிகள் இல்லை. ஆனால் அது அந்த இடத்துக்கு பொருத்தமில்லை. ஏன்? எங்களுடைய இந்திய நாடாக இருக்கட்டும், வடபுலத்தில் பல ஆலயங்களாக இருக்கட்டும், அந்த திருவிழா காலங்களில் நிறைய பாரதியாருடைய பாடல்கள், நல்ல பக்தி பாடல்கள், நிறைய இயற்றுகின்ற கவிஞர்கள் இருப்பார்கள் ஊர்களில். அவர்கள் அந்த கோயிலை பற்றி, அந்த கிராமத்தை பற்றி நல்ல பக்தி பாடல்கள் இயற்றட்டும். அங்கே அந்த ஆலயத்தில் அவர்கள் அரங்கேற்றட்டும். அந்த திருவிழா காலங்களில் தவிர்த்து விட்டு எங்களுடைய புத்தாண்டுகள் இருக்கின்றது, நல்ல நல்ல நாட்கள் இருக்கின்றது, கொண்டாட்டத்துக்குரிய நாட்கள் எங்களை தமிழர்களுடைய வாழ்வில கொண்டாட்டத்துக்கு தந்தது. அந்த நாட்களில் தாராளமாக விடிய விடிய இந்த இசை நிகழ்ச்சிகள் நடத்துகிறது. எந்த விதமான குறைபாடும் இருக்காது. ஆனால் ஆலயங்களில் தவிர்க்கப்பட வேண்டும். ஆலயங்களிலே நாதஸ்வர வித்துவான்களை கொண்டு ராகங்கள் இசைக்கின்ற பொழுது நாங்கள் சினிமா பாட்டுகளை தவிர்க்கின்றோம். ஆலயம் என்பது இறைவன் புகழை பாடி பணிதலை என்று வேறு ஒரு காரியம் செய்வதற்கான இடமல்ல. எனவேதான் இங்கிருக்கின்ற பெரியவர்கள் இதை பார்க்கின்ற இளைஞர்களாக இதை பற்றி திருந்துங்கள். ஏனென்று கேட்டால், நாங்கள் சொற்ப சந்தோஷத்துக்காக எங்களுடைய எதிர்கால சந்ததியினருக்கு பிள்ளையான ஒரு பாடத்தை நாங்கள் படித்து விட்டு போகின்றோம். இதுதான் சைவத்தினுடைய நம்பிக்கை, சைவத்தினுடைய பண்பாடு. வெடிக்கூடத்திலும் சினிமா பாட்டுக்கு போட்டு ஆடுவதிலும் தான் இருக்கின்றது நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அத்தனை மக்களும் நேயர்களும் நான் வினயமாக அவருடைய மண்டாடி கொண்டு கேட்பது, எங்கள் சந்ததிக்கு சரியான விடயத்தை கடத்துவோம். எங்கள் சந்ததிக்கு ஆன்மீக வழி எட்டு செல்ல வேண்டும் என்றால் குழந்தைகளை அறநெறி பாடசாலைக்கு அனுப்புங்கள். குழந்தைகளை குடும்பமாக கூட்டி வாருங்கள். தர்மகத்தாக்களாக இருப்பவர்கள் கோயிலுக்கு வருகின்றவற்றில் இருந்து எப்படி அறப்பணிகளுக்கு உதவலாம் என்கின்ற எண்ணத்தை வைத்துக் கொள்ளுங்கள். எப்பொழுதும் சொல்லுவேன்,
எல்லா ஆலயங்களிலும் பார்த்தீர்களாண்டா திருப்பணி உண்டியல் தான் இருக்கு. எத்தனை கும்பாபிஷேகம் கேட்டாலும் திருப்பணி உண்டியல் தான் இருக்கு. அறப்பணி உண்டியல் என்று எந்த ஆலயத்திலும் நாங்கள் பார்த்து விடவில்லை. அறப்பணி உண்டியலாக திருப்பணி உண்டியல்கள் மாற வேண்டும். மாறினால் வாழ்வு நலமாகும், அறம் வளரும் என்கின்ற கூற்றை இந்த இடத்தில் நான் விதைக்க இருக்கின்றேன். எனவேதான் இதை பார்த்துக் கொண்டிருக்க அத்தனை நேரம் எங்களுடைய சமயம் எல்லா சமயங்களுக்கும் முன்னோக்கிய சமயம், முன்னுதாரணமான சமயம், அறிவியலை போதித்த சமயம். இன்றைக்கு எத்தனை வருடங்கள் 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் உலகத்துக்கு அறிவியலுடைய உயரிய வெளிச்சத்தை சொல்லிய சமயம், அன்பை சொல்லிய சமயம், சகிப்புத்தன்மை சொல்லிய சமயம், நிகழ்வுத்தன்மை சொல்லிய சமயம். எனவேதான் வைதாரையும் வாழ்த்தக்கூடிய சமயம் எங்களுடைய சமயம். அதனாலதான் இளைஞர்கள் இந்த இடத்திலே செல்லுங்கள், ஆலய பணியில் ஈடுபடுகிறவன் ஒரு நாள் தவறுவிட மாட்டான் என்பது என்னுடைய நம்பிக்கை. நீங்கள் சொல்லுகிற போதுதான் ஞாபகம் வருகிறது, உண்மையில் இந்த அறநெறி பாடசாலைகளில் நீங்கள் தரம் ஒன்றிலிருந்து உயர்தரம் வரையில் அறநெறி பாடசாலைகளை கற்றியிருக்கிறது. ஆனால் இப்போது இருக்கக்கூடிய பிள்ளைகள் அல்லது பெற்றோர்கள் நினைத்துக் கொண்டிருப்பது அறநெறி பாடசாலை வெறுமனே ஒரு 8ஆம் தரம் வரையிலான பிள்ளைகளுக்கு தான், 9ஆம் தரம் 10ஆம் தரம் உயர்தரம் ஓயல் என்று சொல்லி போனால் அவர்கள் இந்த அறக்கல்வியை கற்க வேண்டிய தேவை கிடையாது. அவர்களுக்கு பிரத்யேக வகுப்புகள் முக்கியம். அதனூடாக அவர்கள் ஆங்கில கல்வி, சிங்கள கல்வி, விஞ்ஞானம், கணிதம் என்று சொல்லி முக்கியமான பாடங்களை சித்தி விட வேண்டும். நீங்கள் சொன்னது போல பிள்ளைகள் இப்போது பந்தய குதிரைகளாக மாற்றப்பட்டிருக்கிறார். எனவே இந்த நிலை மாற வேண்டும். இதிலே அக்கறை செலுத்த வேண்டிய கடமை, பொறுப்பு பெற்றோர்களுக்கு இருக்கிறது. எனவே அந்த ஒரு உயரிய எண்ணத்தை இந்த இடத்தில் விதைத்திருக்கிறீர்கள். அதே போல கலைத்துறை சார்ந்தவர்கள் வீரியமாக ஓட வேண்டுமாக இருந்தாலும் அதற்கு அடித்தளமிடக்கூடிய அத்தனை விடயங்களையும் எங்களுடைய கல்வி செய்கிறது என்பதையும் சொல்லியிருக்கிறீர்கள். இந்த நெறியில் அடுத்த கட்டமாக நீங்கள் அந்த ஆன்மீக பரப்புரைகளில் ஆன்மீக விற்பனராக செயற்பட்டுக் கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட ரீதியான சொற்பொழிவுகளை கடந்து பல சொற்பொழிவாளர்களை இணைத்து தற்காலத்திலே ஒரு சொற்பொழிவாளர் ஒன்றியமாக இயங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். அதனுடைய ஒரு ஸ்தாபகராக இருக்கிறீர்கள். எனவே அந்த ஒன்றியத்தினூடாக நீங்கள் எதிர்பார்த்த விடயங்கள் நடந்திருக்கிறதா? நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பார்ப்புகளை எட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? நிச்சயமா. ஸ்ரீயனுக்கு இருந்த மிகப்பெரிய அபாவம் ஒன்று, இங்கிருக்கின்ற எல்லா இடங்களிலும் பரப்புரைகளும் சொற்பொழிவுகளும் எல்லா ஆலயங்களும் இருக்க வேண்டும். கிராமந்தோறும் ஒரு புலவரும் ஒரு பண்டிதரும் விளிர வேண்டும் என்பது என்னுடைய அபாவம். அதன் பிரகாரம் கிழக்கிழங்கு சொற்பொழிவாளர் என்ற ஒன்றியத்தினை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். குறிப்பாக கிழக்கிழங்கு சொற்பொழிவாளர் ஒன்றியம் மிகச்சிறப்பாக இந்த மண்ணிலே வெற்றி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த வெற்றி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஏன் என்று கேட்கின்ற அந்த சொல்லுக்குரிய அர்த்தம், ஒரு சமூகத்திலே ஒரு பேச்சினாலே ஒரு மாற்றம் வரவில்லை என அந்த பேசி பயனில்லை என்று சொல்வார். இன்றைக்கு 2 ஆண்டுகளை கடந்து கிழக்கிழங்கு சொற்பொழிவாளர் ஒன்றியம் கிழக்கினுடைய அத்தனை ஆலயங்களிலும் சொற்பொழிவு செய்திருக்கின்றோம். குறிப்பாக வடக்குக்கு கூட கிழக்கிழங்கு சொற்பொழிவாளர் ஒன்றியத்தை பெயர் தாங்கி சென்றிருக்கின்றோம். ஏன் இந்திய தேசம், மலேசிய தேசத்துக்கு கூட சொற்பொழிவாளர்கள் சென்று அங்கும் கிழக்கிழங்கு சொற்பொழிவாளர் ஒன்றியத்தினுடைய பேச்சாளர்கள் மெழுந்திருக்கின்றனர். கிராமங்கள் தோறும் கிழக்கிழங்கு சொற்பொழிவாளர் ஒன்றியத்தை தவிர்த்து இன்று ஒரு ஆலயத்தினுடைய திருவிழா நடைபெறாது என்கின்ற அளவுக்கு வந்திருக்கின்றது என்றால் மக்களுடைய மனங்களில் சற்று மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த திருவிழாக்கள் எல்லாம் ஒரு காலங்களில் வரை கலைகள் வளர்ந்த இடமாக இருந்தது. கூத்துக்கள், நாடகங்கள், இப்படியான கலைகள் வளர்ந்த இடமாக இருந்தது. இன்றைக்கு நவீன நாகரிக ஓட்டத்தின் காரணமாக எல்லோரும் இயந்திரமாக்கப்பட்டதன் விளைவாகவும் எங்களாலே அதிக நேரமாக ஆலயங்கள் செலவழிக்க முடியவில்லை. எனவேதான் நல்ல பல கருத்துக்களை சொற்பொழிவாளராக இருக்கின்ற எங்களுக்கு ஒரு கடப்பாடு இருக்கிறது. இந்த சமூகத்தை நிமிர்த்த வேண்டிய பொறுப்பு எங்களது கைகளில் தரப்பட்டிருக்கிறது. கற்ற கல்வியை மக்களுக்கு சொல்ல வேண்டிய பொறுப்பும் இருக்கிறது. மக்களுக்கு தேவையான பண்பாட்டு விடயங்களை, அது மட்டுமல்லாமல் ஆன்மீகத்தில் இருக்கின்ற குழப்பமான விடயங்களை தெளிவுபடுத்துகின்ற பணியை செய்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் சமூகத்தில் ஏற்படுகின்ற பிறழ்வுகளை நாங்கள் அவ்வப்போது சுட்டிக்காட்ட தவறுவதில்லை. குறிப்பாக இன்றைக்கு தலைவிரித்து ஆடுகின்ற போதைவ ஒழிப்பாக இருக்கட்டும், சிறுவர் துஷ்பிரயங்களாக இருக்கட்டும், தற்கொலைகளாக இருக்கட்டும்,
இவற்றை கூட ஆலயங்களில் இல்லை கொண்டு போய் சேர்த்திருக்கின்றோம். அதிலே மாற்றங்களை விதைத்திருக்கின்றோம். ஓரளவுக்கேனும் மக்கள் மத்தியிலே அது தொடர்பான விழிப்புணர்வை கொண்டு சேர்த்திருக்கின்றோம் என்பது அதனுடைய வெற்றியாக இருக்கின்றது. இன்றைக்கு 14 செயற்குழு உறுப்பினர்களை கொண்டு கிழக்கிழங்கை சொற்பொழிவாளர்கள் ஒன்றியம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக கிழக்கிழங்கை சொற்பொழிவாளர் ஒன்றியத்திலே பல ஆர்வலர்கள் அதனுடைய குழுவிலே இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அத்தனை பேருமே மிகச் சிறப்பானவர்களாக இருக்கின்றார்கள். உண்மையிலே அவர்கள் அத்தனை பேரையும் நான் பேர் சுற்றி அழைக்க வேண்டும், காலத்தின் அருமை கருதி முடியும். எனவே எங்களுடைய கிழக்கிழங்கை சொற்பொழிவாளர் ஒன்றியம் ஒரு கிழக்கு மண்ணினுடைய ஒரு அறிவார்ந்த ஒரு சமூகத்தை இட்டுச் செல்வதற்கும் எங்களை நாங்கள் புறம்போட்டுக் கொள்வதற்கும் அது மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை சமகாலத்தில் விளைத்திருக்கின்றது. அதிலே நான் ஒரு அங்கம் என்பது மிகவும் மகிழ்ச்சியாக. உண்மையில் நிறைய விடயங்களை நீங்கள் உங்களுடைய இறுதி வார்த்தைகளில் எத்தி வைத்திருக்கிறீர்கள். எங்களுடைய சமயம் இப்படியானது, இதனூடாகத்தான் எங்களுடைய இளம் சந்ததிக்கு சில விடயங்களை கடத்த வேண்டும். இப்போது ஆடம்பர உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆடம்பரத்துக்காக நாங்கள் இறைவனுடைய வழிபாட்டை கூட அதனோடு ஒன்றியதாக மாற்றிவிட்டோம். இதனூடாக நாங்கள் எங்களுடைய சந்ததிக்கு எதை விதைக்கப் போகிறோம் என்று சொல்லி பல கேள்விகளை எங்களுடைய நேயர்களுக்கு கொடுத்திருக்கிறீர்கள். இது அத்தனையும் பலருடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ண வெளிப்பாடாக இருக்கலாம். ஆனால் பலர் அதனை வெளிப்படுத்துவதற்கு தயங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். காரணம், பெரும்பான்மையானவர்கள் அதனை ஏற்றுக்கொள்கிற போது ஒரு சிலர் மட்டும் அதற்கு எதிரான வார்த்தைகளை சொல்வதாக இருந்து விடுவதன் காரணமாக அப்படியான ஒரு வரைமுறைகளை அவர்கள் வைத்துக் கொள்ளலாம். எனவே அவற்றை துணிச்சலாக இந்த இடத்திலே எங்களுடைய இளையவர்களுக்கும் எங்களுடைய பெற்றோர்களுக்கும் எங்களுடைய சமயம் விரும்பிகளுக்கும் சொல்லுகிறது. அது வரவேற்கத்தக்க விடயம். அதே போல மிக முக்கியமாக இந்த இடத்தில் எங்களுடைய அழைப்பு ஏற்று வருகை தந்து இத்தனை நேரமாக பல விடயங்களை நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு அலுப்பில்லாமல் பதிலளித்து அதனூடாக எங்களுடைய சந்ததிகளுக்கும் எங்களுடைய சமூகத்துக்கும் சில மாற்றங்களை விதைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணப்பாங்கோடு எங்களுடைய இந்த ஆளுமைகளின் அரங்கம் நிகழ்விலே பங்கு பெற்றதற்காக, ஆளுமைகளின் அரங்கம் நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டதற்காக இளம் சைவ புலவராக, இளம் சைவ பண்டிதராக, சைவ வித்தகராக இருக்கக்கூடிய உங்களுக்கு எங்களுடைய கல்முனை நெட் இணையதளத்தின் சார்பில் அன்பான நன்றிகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே உங்கள் நேரத்தை அர்ப்பணித்ததற்காக மீண்டும் எங்களுடைய அன்பான நன்றிகள். நானும் இந்த இடத்திலே எளியனையும் இந்த இடத்தில் அழைத்ததற்காக முதற்க நன்றிகள். கல்முனை நெட் ஊடக அமைப்பினுடைய ஸ்தாபகராக இருக்கின்ற அன்பு சகோதரர் கேட்ஸ் அவர்களுக்கு இந்த இடத்திலே நன்றிகள். நீண்ட காலமாக அவரை தெரியும். அவருடைய புரட்சிகரமான செயற்பாடுகள் கல்முனையிலே ஒரு இதழியல் அமைப்பினை கொண்டு வர வேண்டும். கல்முனையின் முகமாக, தமிழர்களுடைய முகமாக, பண்பாட்டின் முகமாக கல்முனை ஊடக மையம் அமைய வேண்டும் என்பதிலே மிகவும் முனைப்பு காட்டிக் கொண்டிருக்கிறார். எனவே எங்களுடைய சமகாலத்திலே இருக்கின்ற ஆளுமைகளை அழைத்து இவ்வாறு நேர்காணல் செய்கின்ற பொழுது உண்மையை அவர்களுக்கும் இவர்களை பற்றிய விடயங்கள் ஏனோருக்கும் தெரிகின்ற உன்னத நோக்கத்தை செய்து கொண்டிருக்கிறார். எனவே உங்களுக்கு நன்றி. சிறப்பாக இந்த ஊடக குழுவிலே இணைந்து பணியாற்றுகின்ற பலர் இங்கே இருந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இந்த இடத்திலே நன்றி. அழகாக படப்பிடித்துக் கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரருக்கு நல்ல கேள்விகள் மூலமாக நல்ல பதில்கள் கிடைக்கும் என்பார்கள். அதே போல நல்ல கேள்விகளை கேட்டு இந்த நேர்காணலை எந்த விதமான தொய்வும் இல்லாமல் எனக்கும் இலகுவாக ஒரு நேர்காணலுக்கு வந்தது போல இல்லாமல் ஒரு உரையாடலாகவே எனக்கும் தோன்றியதற்காக உங்களுக்கும் இந்த இடத்திலே நன்றி கூறுகின்றேன். அத்தனை பேருக்குடைய வாழ்வும் சிறப்பாக அமைய வேண்டும். எல்லோருக்கும் அந்த இறைவன் நல்லவர்களை புரிய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.